வியூவர்ஸ், நான் இன்றைக்கி வந்து சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன். சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கிரில்டு தவா எடுத்திருக்கேன். கிரில்டு தவா இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கம்பியில் கூட கத்திரிக்காவை பொறுத்துக்கிடலாம். நான் வந்து இந்த கிரில்டு தவா இதில் வச்சு தான் கத்திரிக்காவை சூடு பண்ண போகிறேன். இந்த மாதிரி கத்திரிக்காவை சூடு பண்ணிக்கிடுறேன். சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இந்த கிரில்டு தவா இல்லாதவங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை இந்த கம்பியில் சொருவிட்டு கூட இந்த மாதிரி வாட்டி வாட்டி எடுக்கலாம். ஆனால் நான் கிரில்டு தவா வச்சுக்கிடுறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அடுக்கிக்கிடுறேன். இப்போ கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்துப்போம். அதுக்குள்ளே சாம்பார் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அரியலாம். ஒரு ரெண்டு கத்திரிக்காவாக சுட்டுப்போம். இப்போதைக்கு நான் 3 கத்திரிக்காய் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு சுட்டுக்கிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி அப்பப்போ அப்படி திருப்பி திருப்பி போடணும். அப்போ தான் கத்திரிக்காய் வந்து ஈவனாக சுட முடியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணிடுறாங்க. இது கடாயில் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிடுறாங்க. அது வந்து வேறு டேஸ்ட்டாக இருக்கும். நான் பண்ணுறது வேறு டேஸ்ட்டாக இருக்கும். அதை நான் செய்ததில் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு இது ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும். நான் அந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரில்டு தவாவில் சுட்டு எடுத்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் அப்படியே சுடட்டும். அதுக்குள்ளே சாம்பார் வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தோல் உரித்து நான் எடுத்துக்க போகிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அடுத்தது இந்த சட்டியில் வந்து புளி ஊற வைக்க போகிறேன். இதில் புளி ஊற வச்சுக்கிடலாம். ஒயிட் ரைஸ் குக்கரில் ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காயும் ஒரு 3 கத்திரிக்காய் சுட்டுக்கிட்டேன். புளி ஊற போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். சுடும்போது செம்ம வாசனை வருதுப்பா. சுட்ட கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாடலில் நீங்கள் குழம்பு செய்து சாப்பிட்டிங்கன்னா. இந்த சாம்பார் வெங்காயம் வேறு அறியணும். சாம்பார் வெங்காயம் அறியதான் ரொம்ப பெரிய வேலை. சாம்பார் வெங்காயமும் பூண்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடணும். ரொம்ப சாம்பார் வெங்காயம் போடல, கொஞ்சம் தான் போட போகிறேன். ஏன்னா எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெங்காயம் போடணும். ரொம்ப வெங்காயம் போட்டால் வெங்காயமே டாமினேட் பண்ணிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் தான் போடுறேன். புளி ஊற வச்சிட்டா ஒயிட் ரைஸ் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நான் பீட்ரூட் கூட் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியல் அதை நான் துருவி போட்டு சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சே இதுதான். நான் வந்து இந்த கத்திரிக்காய் சுட்டுட்டேன்னா ஒரு மீனெல்லாம் அடுப்பில் சுடுவாங்க. சூப்பராக இருக்கும் அடுப்பில் சுடுறதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க. அடுப்பில் கருவாடை சுடுவாங்க, காஞ்ச மிளகா சுட்டுருவாங்க, கத்திரிக்காய் சுட்டு புளிக்குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ யாரும் அடுப்புலாம் வச்சிடல. இந்த வெங்காயத்தையும் அரிஞ்சிட்டேன், அதாவது தோலை உரிச்சிட்டேன். இப்போ இதோட பூண்டு தக்காளி இல்லை தக்காளி வேண்டாம், பூண்டையும் வெங்காயம் மட்டும் அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு. இதை பாருங்கள், கத்திரிக்காய் நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி விடணும். இல்லை ஒரே பக்கம்னா அப்படியே தீஞ்சிடும் ஒரே பக்கமாக. அதனால் கத்திரிக்காவை அப்படியே சுட்டுட்டேன்னா அடுத்தது இப்போ வந்து இவ்வளோ வெங்காயம் போதும். இவ்வளோ வெங்காயத்தை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதுவும் ஒரு 4 பூண்டு பல்லு உரித்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் கத்திரிக்காய் சுட்டுடலாம். இன்னும் ஒரு கத்திரிக்காய் தான் சுடணும்.
ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது சுட்ட கத்திரிக்காய். லைட்டாக பரவாயில்ல. ஒரு 4 பூண்டு உரிச்சிக்கிறேன். இதுவும் சாம்பார் வெங்காயத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு மண் சட்டி அடுப்பில் வைப்போம். சட்டியில் வந்து சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்யப்போகிறேன். இப்போ இதெல்லாம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கழுவிக்கிடலாம். 4 பூண்டு, அடுத்தது 4 பூண்டு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், இது இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன். அதுக்குள்ளே நான் வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். சட்டியை கழுவி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். மண் சட்டியில் சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு வைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு தக்காளியை போட்டு அரைச்சிக்கிடலாம். இதே மிக்ஸி ஜார்லேயே தக்காளி அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காவை தோல் உரிக்க போகிறேன். அப்படியே வாழைப்பழமாக வரும். அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இன்னும் சுட்டு செய்தோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சதையாக இருக்கும். இது வந்து 2 நாள் ஆச்சு வாங்கி இந்த கத்திரிக்காய், அதனால தான் இது வந்து கொஞ்சம் சதை இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காய் தோலையும் உரித்து வச்சுப்போம். உங்களுக்கு இது கருப்பாக இருக்குது, தீஞ்சது கருப்பாக இருக்குது தோல்லாம் அப்படின்னா கழுவிக்கு கூட செய்யலாம். நம்மளுடைய விருப்பம்தான், கழுவிக்கு கூட செய்யலாம். நான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கழுவுனா கழுவிப்பேன், இல்லை இப்படி கூட போட்டுருவேன். இப்போ இந்த மாதிரி நான் எல்லா கத்திரிக்காயையும் தோலை உரிச்சிக்கிறேன். இது சூடாக உரிக்க முடியாது, சூடு ஆறின பிறகு தான் உரிக்கணும். அதுக்குள்ளே சட்டி காயட்டும். சுவையான சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகுது. நல்ல எண்ணெய் ஊற்றி இப்போ எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமேல் மண் சட்டியில் செய்ய வேண்டியது தான். மண் சட்டியை கொஞ்சம் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றி செய்யலாம். அதுக்குள்ளே நான் கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். இந்த முக்கிய கவுண்டர் டாப்பை மண் சட்டி சூடாயிடுச்சு. எண்ணெயும் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் சூடாகணுன்னு கடுகு சீரகம், வெந்தயம், பொடிட்டோம். கடுகு பொடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன், கருவேப்பிலை, அதோட சாம்பார் வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்சது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடலாம். எப்பவுமே மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலாம். நான் இவ்வளோ கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு நம்ம வந்து பீட்ரூட் பண்ண, நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா துருவிட்டு பொரியல் பண்ண போகிறேன். நான் இப்போ இந்த சுட்ட கத்திரிக்காய் பார்த்தீங்களா, தோல் உரிச்சு வச்சுருக்கேனே, இதை ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே போட்டுறேன். இதையும் போட்டு நல்லா மசிச்சு அப்படியே வாசனை வரும் பாருங்கள். எண்ணெயில் இது வதங்கும் போது செம்ம வாசனை, அப்படியே
ஏகாம்பரமாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி போடலாம், மிளகாத்தூள் போடலாம். எல்லாம் இது எண்ணெயுமே நல்லா வதங்கட்டும். அந்த சுட்ட கத்திரிக்காய் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம வாசனையாக இருக்குப்பா. அதுக்குள்ளே பீட்ரூட்டுக்கு தோல் சீவி வச்சுக்கிடலாம். நம்ம ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த மாதிரி வைக்கும்போது சமையல் வேலை சீக்கிரமாக முடியும். இப்போ இதே அருவாமனையில் கத்திலே அறியும்போது டைம் ஆகும். இது நம்ம இப்போ இந்த மாதிரி பீலர் வச்சுருக்கனால ஈஸியாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி தோல் வச்சுட்டு நான் துருவிக்க போகிறேன். முதல்ல இதை முடிச்சிடுறேன். குழம்பு என்ன டேஸ்ட்டாக வாசனை வருது தெரியுமா? இப்போ நான் இதை தோல் இது பண்ணிட்டேன். இனிமேல் இது துருவணும். சுவையான வாசனை வருது. இப்போ நான் தக்காளியை ஊற்றிக்கிறேன். அரைச்சி வச்ச தக்காளியை இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதில் புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த மிக்ஸி ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றி வச்சுக்கோம். ரொம்ப கெட்டியான புளியெலாம் கரைக்க தேவையில்லை. சும்மா லைட்டான புளியே போதும். ரொம்ப அதிகமாக புளி ஊற்ற தேவையில்லை. பாருங்க எண்ணெய் பக்குவத்துக்கு வந்துருக்கு. அப்படியே நல்லா இன்னும் கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் பீட்ரூட்டை சும்மா அப்படியே பச்சை மிளகா, சீரகத்தூள், பச்சை மிளகா, பூண்டு மட்டும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி போகிறேன், பொரியல் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான முறையில் உங்களுக்கு பண்ணேன். இப்போ நான் இதில் மிளகாத்தூள் போட போகிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். எப்பவுமே மஞ்சத்தூள் ஒரு வாசனை தான், ரொம்ப போட வேண்டாம். ஒரு சிட்டிகை. அடுத்தது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போ நல்லா பாருங்க எண்ணெய் பக்குவத்துக்கு இருக்குது. கத்திரிக்காய் கடைஞ்ச சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ நான் புளியை ஊற்ற போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டு, அல்டிமேட் பா. நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்ப இந்த ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நான் பீட்ரூட் துருவ போகிறேன். பீட்ரூட் துருவிட்டு தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி துருவல் வச்சு பீட்ரூட் துருவிக்கிறேன். பீட்ரூட்டில் இப்போ ஏபிசி ஜூஸுன்னு ஒன்று சொல்கிறாங்க. ஏபிசின்னா ஆப்பிள், கேரட், பீட்ரூட்டா. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் குடித்தா உடம்புக்கு ஹெல்த்துக்கு நல்லது சொல்கிறாங்க. கலர் வருமா, முகம்லாம் ரொம்ப அழகாக கலர் ஆகிடுமா. அடுத்தது பீட்ரூட்டில் லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அடுத்தது பீட்ரூட்டில் ஹேர் டை தயாரிக்கிறாங்க. அந்த மாதிரி பாருங்க கையெல்லாம் என்ன ரெட்டு கலர் ஆகிடுச்சு. அது மாதிரி அந்த காலத்தில் அந்த பீட்ரூட்டில் இந்த மாதிரி இதில் தான் கலர்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்கள்ல. தாவரத்துலேருந்து தான் கலர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கள்ல. அதனால் பாருங்க என்ன ரெட்டு கலராக இருக்குது. நான் கொஞ்சம் பெரிய துருவலாகவே துருவிக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி பீட்ரூட்டை துருவிட்டு அது ஒரு பொரியல். இன்றைக்கி லஞ்சு சிம்பிளாக ஆனால் பெஸ்ட்டாக முடிஞ்சிருது. இப்போ ஒரு சிலருக்கு உதடு கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி உதடு கருப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பீட்ரூட்டை உதட்டில் அப்படியே தேய்ச்சிக்கிடலாம். உதட்டில் பீட்ரூட்டும் தேங்காயும் சேர்த்து போட்டாங்கன்னா உதடு கலர் மாறும்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒருத்தர் சொல்கிறது தான்.
பீட்ரூட் துருவியாச்சு, கேரட் துருவியாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான பொருள் வந்து கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா. நான் எண்ணெய்லாம் போடலை. ஒரு பச்சை மிளகாவை இந்த இப்படி கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி வெறும் பூண்டை தட்டி வச்சுக்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ இதில் செய்யறதுதான் இது. இந்த பாருங்க, சுவையான சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடு இருக்குது, ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறமா காரக்குழம்பு, சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு. இப்போ வந்து நான் பீட்ரூட் பண்ண போகிறேன். பீட்ரூட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும், எண்ணெய் விட்டுக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் சுட்ட கத்திரிக்காய் குழம்பு ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு நான் வெல்லம் போட்டுக்கிறேன், அப்போ தான் அதில் வந்து சுவை கூடும். வெல்லம் போட்டோன்னே வெல்லம் கொஞ்சம் போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் பழைய எண்ணெய் ஒன்று கடந்துட்டு அதையும் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கடுகு போட்டுக்கிடுவோம். இந்த பூண்டை இடித்து வச்சுக்கிடுவோம். பூண்டு கொஞ்சம் நிறையாவே போடலாம், பூண்டை கொஞ்சம் அதிகமாக போட்டுப்போம். பூண்டு போட்டுக்கிறோம். அடுத்தது கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இது ரொம்ப வேகாமல் லைட்டாக வெந்தால் கூட போதும். ஏன்னா பீட்ரூட் வந்து பச்சையாக கூட சாப்பிட்றது தானே. சால்ட்டு போட்டுக்கிறேன், உப்பு வேண்டாம், கல் உப்பு வேண்டாம், சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ நான் இந்த தட்டில் துருவி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி மட்டுமே நான் போட்டுக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தலை விட்டுக்கிறேன். இவ்வளோதான். தேங்காய் போடணும் போட்டுக்கோங்க, எண்ணெய் இதோட மிக்ஸ் பண்ணணுமா பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய்லாம் எதுவும் போடலை, அப்படியே வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ இது வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வேகட்டும். இதை பாருங்கள், சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வேறு கொஞ்சம் வெல்லம் வேறு போட்டுட்டேன்னா ரொம்ப போடக்கூடாது, அப்படியே இனிப்பு மாதிரி தெரியும். ரொம்ப லைட்டாக போடணும். எல்லாம் இனிப்பு இனிப்பு, காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் கலந்த சுட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு. அடுத்தது வந்து இதில் வந்து பீட்ரூட் பொரியல். இப்போ இந்த பீட்ரூட் வந்து வெந்த உடனே ஆஃப் பண்ணிட வேண்டாம். நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். வெந்திருக்கா பார்க்கணும். சுவையான பீட்ரூட் பொரியல் அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது ரொம்ப வேகணும்லாம் இல்லை, வெந்துருச்சு நல்லாவே. சின்ன சின்னதாக துணி போட்டோம், வெந்துருச்சு. இன்றைக்கி லஞ்சு இதுதான். உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள்.